அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 2.92 எக்ஸசைஸ் நம்பர் 1. Journalize the following transaction in the books of Street TN of Coimbatore in the year of 1987. ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்டோபர் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் ருபீஸ் 50,000. Then 3 October 3 purchased goods for cash rupees 10,000 at 5% trade discount. 4th October paid carriage rupees 50. On the 8th October purchased machinery for rupees 20. And 10th October sold goods to Madan on account for rupees 15,000. ஸோ இப்போ இதுக்கான ஒவ்வொரு என்ட்ரிக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்டிங் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன்ற ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணி டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்டேட்டார் 50,000 எந்த நேமில் வருது, கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற நேமில் வருது. அப்போது கிரெடிட் சைடில் 50,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து பீயிங் பிஸ்னஸ் கமென்ஸ்டு வித் கேஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ஆஃபர் 5% ட்ரேட் டிஸ்கவுண்ட். கொஸ்டினில் வந்து 10,000 கொடுத்துருப்பாங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து என்ட்ரியில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழிச்சிக்கலாம். இப்போ 10,000ல் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10,000 × 5 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 500 வரும். அந்த 500 வந்து இந்த 10,000ல் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9,500 வந்து வரும். அப்போவே நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னது குட்ஸ் உள்ளே வருது. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்டேட்டார் கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ கிரெடிட் சைட்லேயே டெபிட் சைட்லேயே 9,500 வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். ப்ராக்கெட்டில் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் அண்ட் ஆஃபர் 5% ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆன் 10,000 அதோட ஒரிஜினல் அமௌண்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் தேர்ட் டிரான்சாக்ஷன் வந்து 4th அக்டோபர் 4th வந்து கொடுத்துருப்பாங்க கேரேஜ் பெய்டு அப்படி சொல்லிட்டு. ஸோ கேரேஜ் வந்து பெய்டு அப்படின்றது கேரேஜ்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி கேரேஜ் அக்கௌண்டேட்டார் 50,000. ஸோ அப்போ கேஷ் வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ். அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்ன்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கிரெடிட் சைடில் டூ கேஷ்னு மென்ஷன் பண்ணிடுவோம். நரேஷனில் பீயிங் கேரேஜ் பெய்டு இன் கேஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்த டிரான்சாக்ஷன் வந்து மெஷினரி பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். அது காசு கொடுத்து மெஷின் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மெஷின் வந்து ஒன் ஆஃப் த அசெட்ஸ் கேட்டகரி. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி மெஷினரி அக்கௌண்ட்டு டெட்டார் 20,000. கேஷும் அசெட் தான். அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்ன்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கிரெடிட் சைடில் டூ கேஷ் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ பீயிங் மெஷினரி பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் நரேஷனில் மென்ஷன் பண்ணலாம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் சோல்டு டு மதன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு 15,000. அப்போ அந்த இடத்துல கேஷ்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மதனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஷ்னு கொடுக்காதனால அப்போ அது கண்டிப்பாக கிரெடிட் சேல்ஸாக தான் இருக்கும், கடன் விற்பனையாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம டெபிட் த ரிசீவர் அந்த ரூல் அப்ளை பண்ணி மதன் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. தென் குட்ஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்றதுனால சேல்ஸ். அப்போ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 15,000. ப்ராக்கெட்டில் பீயிங் குட்ஸ் சோல்டு டு மதன் ஆன் கிரெடிட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல்.